ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஐடிசி அரௌண்ட் ஒரு 20% கிட்ட ஃபால் ஆகுது. இப்போ இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஐடிசி இப்போ இந்த இடத்துல வந்து பை பண்ணா அடுத்து ஒரு லாங் டேர்ம் வந்து நான் ஹோல்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஐடிசி பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்கும், இந்த வீக் வந்து பையிங்ல இருக்குமா இல்லை செல்லிங்ல இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐடிசி பற்றி பார்க்கலாம். இப்போ ஐடிசி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம செக்டாரை பேஸ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும். இப்போ ஐடிசி நம்ம எந்த செக்டர் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜில தான் வந்து நம்ம ஐடிசி வந்து நமக்கு வந்து வரும். இப்போ எஃப்எம்சிஜி அந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு பை ட்ரெண்ட்ல வந்து இப்போதான் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்த செக்டரே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8.5% கிட்ட வந்து ஃபால் இருக்கு. இப்போ இந்த ஸ்கிரிப்டை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஓவராலா வந்து ஒரு கரெக்ஷனே கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பை ட்ரெண்ட்ல இருந்த ஒரு ஸ்கிரிப்ட். லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா ஒரு பை ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 73% கிட்ட வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்பதான் வந்து மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் கொடுக்கவே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இது செல் ட்ரெண்ட் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது செல் ட்ரெண்ட் கிடையாது. ஒரு பையிங் மொமெண்டமோட ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இப்போ எஃப்எம்சிஜி இருக்கு. ஸோ ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஐடிசி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை நீங்க ஃபண்டமெண்டலா செக் பண்ணணும் இல்லை எப்போ, ஏன்னா நமக்கு ஐடிசியோட பிஸ்னஸை பத்தி நல்லாவே தெரியும். கண்டிப்பா ஃபண்டமெண்டல்ஸ் போகும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஃபால் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ எந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பையிங் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்கலாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ ஐடிசி பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி அரௌண்ட் ஒரு 20% கிட்ட வந்து ஃபால் ஆனது. இப்போ நீங்க கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா அரௌண்ட் ஒரு 400 ருபீஸ் இந்த ரேஞ்ச் வந்து நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரேஞ்ச் வந்து பை பண்றது சேஃப் கிடையாது. நீங்க லாங் டேர்மா ஹோல்ட் பண்ண போறீங்க. ஏன்னா நம்ம ஒரு ட்ரேடிங் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து என்ட்ரி அண்ட் டார்கெட் வந்து இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பர்டிகுலரா இந்த இடத்துல பை பண்ணா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா சொல்லி நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் பேஸ்ட் அப்பான் டெக்னிக்கல்ஸ். அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த 400 இந்த ரேஞ்ச் வந்து பை பண்றதை விட நான் ஸ்டில் இது வந்து ஒரு கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்போ இந்த மந்தோட க்ளோசிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்க ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இங்க வந்து நம்ம பையிங் போலாமா இல்லைன்னா வந்து செல்லிங் போலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மேஜரா வந்து இந்த இடம் வரையும் வரும். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து இந்த ரேஞ்ச் வரையும் வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அரௌண்ட் ஒரு 350. ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு சின்ன ஒரு ரிகவரி வந்து கொடுத்துருக்கு. அப்ப இது பாசிட்டிவ் நோட்டா அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா இப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த கரெக்ஷனும் சர்டைன் லெவல் வரணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கு பேஸ்ட் அப்பான் டெக்னிக்கல்ஸ். ஏன்னா இப்போ இங்க வந்து ஒரு மேஜரா வந்து ஒரு சப்போர்ட் இருந்தது. இப்பதான் அந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. திரும்பி மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சதுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அரௌண்ட் 350 வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இந்த மந்த் மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த மந்த் வந்து 428 இந்த ரேஞ்ச் கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து அரௌண்ட் ஒரு 350 ருபீஸ். அப்போ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ஒரு பையிங்கா வந்து நான் பாக்குறேன். அதனால 400 நீங்க ஏற்கனவே எடுத்து வச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து லாங் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்ணலாம். இல்ல இப்பதான் வந்து நீங்க பை பண்ண போறீங்க, ஏன்னா இந்த ஃபாலோ பேஸ் பண்ணி தான் பை பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த இடத்துல பை பண்றதை விட இந்த இடத்துல வந்ததுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதுல நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ட்ரெண்ட் லைனா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க ஃபிபனாக்கி அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து 350 ரேஞ்ச் தான் வந்து காமிக்குது. அதனால இந்த மந்தோட க்ளோசிங் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். அப்போ 428 இந்த ரேஞ்சுக்கு மேல வந்து க்ளோஸ் வைக்குதா இல்ல இது கீழே க்ளோஸ் வைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு தான் வந்து நான் என்னோட வியூ வந்து நான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்றேன். அப்போ இப்போதைக்கு வந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் தான் இருக்கு. ட்ரெண்ட் பை தான், பை ட்ரெண்ட் தான். பட் நம்ம எங்க வேணாலும் பை பண்ணலாம், எங்க வேணாலும் செல் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டோம். அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 350 வந்து ஒரு நல்ல ஒரு பை ரேஞ்சா இருக்கும். இங்க வந்ததுன்னா இங்க வந்து ஹிட் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு ஒரு பை பண்ணோம் அப்படின்னா இங்கிருந்து அடுத்த டார்கெட்ஸ் போகும்போது அரௌண்ட் ஒரு 30% கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இங்க வந்து ஹிட் பண்ணிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஓகே. அப்போ இந்த ரேஞ்ச் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து பை. இங்க வந்து பையிங் போகிறது வந்து
நான் ப்ரிஃபர் பண்ணல. ஜஸ்ட் நீங்களும் உங்களோட அனலைஸ் வந்து பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ இங்க நான் சொல்லியிருந்தேன் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஜஸ்ட் நீங்க ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னாலும் மார்க்கெட் வந்து அரௌண்ட் இந்த ரேஞ்ச் தான் வந்து நம்மளுக்கு காமிது. அப்போ இந்த ரேஞ்ச் தான் வந்து நம்மளுக்கு குரூஷியலா ஒரு பை ரேஞ்சா இருக்கும். இப்போ மார்க்கெட் இங்க இருந்து ஃபால் ஆனாலும் இங்க வந்து ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு இங்க இருந்து பை பண்றது வந்து கரெக்டான ஒரு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு எடுக்கிறது சரி. எப்பவுமே வந்து மார்க்கெட்ல ரெண்டு விஷயம் இருக்கு. மேல போகலாம், இல்லைன்னா இங்க ஹிட் பண்ணிட்டு இங்க இருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா கண்டிப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு எடுக்கிறதா வந்து ஒரு சேஃபான ஒரு பிளேவா இருக்கும். சும்மா மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு 25%, நான் இங்க ஆட் பண்ண போறேன், இல்லை இங்க பை பண்ண போறேன், அந்த மாதிரி வந்து நான் பண்றது கிடையாது. ஜஸ்ட் இது வந்து இப்போ நான் சொன்னது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து பை ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெருசா ஒரு சேஞ்ச் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ்ல வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒன்ஸ் நமக்கு அந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஹைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஆச்சுன்னா இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு அரௌண்ட் ஒரு 22,186 வரையும் போயிட்டு, பட் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாம கீழே தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டில் என்னோட வியூ சேம். ஸ்டில் என்னோட வியூ வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற வரையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு மேஜரா ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் இங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து நான் ஒரு கன்சாலிடேஷன் பேஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடையாது. ஏன்னா நீங்க ஆப்ஷன்ஸும் பார்த்துருக்கலாம், பெருசா ஒரு வால்டைல் வந்து இருந்திருக்காது. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒரு சைட்வேஸ்ல இருக்கும்போது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட், அது ஆப்ஷன் பையர்ஸ்க்கான மார்க்கெட் கிடையாது. அதனால தான் வந்து நமக்கு அந்த மொமெண்டமும் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தது. அப்போ நிஃப்டி ஸ்டில் என்னோட வியூ ஓவரால் பை ட்ரெண்ட்ல இருக்கு. பை ட்ரெண்ட்ல இப்போ கரண்டா பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடம் தான் வந்து நான் மேஜரா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது எதுவுமே வந்து நம்ம பிரேக் அவுட்டா வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ எது வந்து பிரேக் அவுட், எது வந்து பிரேக் அவுட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேண்டல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுப்போம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது பிரேக் அவுட் கிடையாது. ஏன்னா இப்போ லாஸ்ட் 2 கேண்டல்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு லாங் லெக் கோஜி வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த கேண்டல்ஸை பேஸ் பண்ணிட்டு எப்படி வந்து நம்ம பார்க்கணும், அடுத்து வந்து மேலே போகுமா இல்லை ரிவர்சல் ஆகுமா, நம்ம கேண்டல்ஸ் வச்சு ஒரு டிசிஷன்ஸ் வந்து நம்மளால வந்து எடுக்க முடியும். அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் இது பிரேக் அவுட் ஆகல. ஒன்ஸ் நமக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு கம்ஃபர்டபுளா வந்து பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் அடுத்தது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பை. இப்போதைக்கு வந்து மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். அப்போ இந்த ரேஞ்சுக்கு மேல சஸ்டெயின் ஆகணும். அபோவ் 47,071 இந்த ரேஞ்சுக்கு மேல வந்து சஸ்டெயின் ஆகணும். இந்த ரேஞ்சுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தரா வந்து நம்ம அடுத்த ஹைஸ் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதனால இப்போதைக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேங்க் நிஃப்டி ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்கு, நிஃப்டி வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் வந்து இருக்கு. ஸ்டில் நமக்கு ரெண்டுமே வந்து ஒரு அடுத்த ஒரு பையிங் மொமெண்டம்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கொடுக்கல. ஒன்ஸ் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா கண்டிப்பா வந்து நான் குரூப்ல இல்லை அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயிலையும் வந்து பெருசா ஒரு சேஞ்ச் கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் க்ரூட் ஆயில் வந்து ஒரு சேனல்ல வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஒரு சேனல்ல ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லும். அப்போ இது திரும்பி மார்க்கெட் அந்த ஒரு புல் ரேலி கொடுத்தாலும் எங்க வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து நமக்கு இந்த லெவல் போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ஹைஸ் வந்து போகணும். ஏன்னா இப்போ நம்ம இங்க இருக்கும் போதே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல் ரேலி கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு எக்ஸாக்டா இந்த சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ரேலி இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னாலே வந்து அரௌண்ட் ஒரு $10 நியர்லி வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ரேலி வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இல்ல பிரேக் அவுட் ஆகாம திரும்பி ட்ரெண்ட் ரிவர்ஸ் தான் திரும்பி மார்க்கெட் வந்து இந்த சேனல் கூட தான். இதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் சைட்வேஸ் மார்க்கெட். அதனால இந்த ஹிட் ஆச்சுன்னா இங்க வந்து நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்லைன்னா வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதா சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நம்மளோட டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ
க்ரூட் ஆயில் வந்து ஒரு இங்கிருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இது மொமெண்டம் கொடுக்கறதுக்கு நியூஸஸும் இருக்கு. அப்போ ஜஸ்ட் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் மூணுமே வந்து ஒரு பையிங்ல இருக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம். பட் ஓவரால் ட்ரெண்ட் மூணுமே பார்த்தீங்கன்னா பையிங்ல தான் இருக்கு. ஓகே, லாஸ்ட் வந்து கோல்டு பத்தி கேட்டீங்க, அது ஒரு பாருங்க. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னாலும் வந்து பெருசா ஒரு மொமெண்டம் இல்ல. நமக்கு மேஜரா வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆகுது. மார்க்கெட் இதுக்கு மேல க்ளோஸ் பண்ண முடியல. 2075 இந்த ரேஞ்சுக்கு மேல வந்து க்ளோஸ் பண்ணல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த ரேஞ்சுக்கு மேல எப்போ வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதோ அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம வந்து பையிங் போகிறது வந்து சேஃப். என்னன்னா ட்ரெண்ட் வந்து பை தான். ஆனா ரொம்ப நாளா என்ன மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஒரு பெருசா ஒரு மொமெண்டம் கொடுக்காம இந்த ரேஞ்ச்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஒரு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர் அதுதான். ரொம்ப நாளா சைட்வேஸ்ல இருக்கும். ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதை நீங்க ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சேம் இதே மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து சைட்வேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரேலி கொடுக்கும். இப்போ இப்பயும் வந்து மார்க்கெட் என்னதுன்னா ரொம்ப நாளா வந்து ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. அப்படி இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட டார்கெட் வந்து அடுத்து இங்க பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 2280 இந்த ரேஞ்ச் வரையும் மேல போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அரௌண்ட் ஒரு $200 கிட்ட போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லைன்னா ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க பையிங் போகிறது வந்து சேஃப். ஓகே, இப்போ நீங்களும் ஒரு மார்க்கெட்டை எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்கா, இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இருக்கா, இன்னும் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, இதெல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஆன்லைன் டேரக்ட் கிளாஸஸ்க்கு நீங்க அட்டென்ட் பண்ணணும், ஒரு இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணாம மார்க்கெட் எப்படி வந்து ஒரு பியூர் பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணிட்டு ஒரு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இண்டிபெண்டா நீங்க ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு வந்து நீங்க பிங் பண்ணுங்க, நான் ட்ரைனிங் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.